கிடைக்கின்ற ஒரு பாடம். நீ பட்டம் பெற்றிருக்கலாம், பதவியில் இருக்கலாம், பணம் வச்சிருக்கலாம், எது வேணாலும் நம்மகிட்ட இருக்கலாம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் எப்படி செயல்படுகின்றோம்? இந்த நற்செய்தியில பல்வேறு மனிதர்களை பார்க்கின்றோம். இந்த பல்வேறு மனிதர்கள் முதலில் நாம் பார்ப்பது இயேசுவோடு இருந்த சீடர்கள். அவர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி மாறி போனார்கள், நாம் எப்படி இருக்கின்றோம் என்று நம்மையும் அவர்களோடு இருத்துக் கொள்ள வேண்டும். முதல்ல ஒரு கேரக்டர் யூதாஸ் இஸ்காரியோத்து. காட்டிக் கொடுப்பவனுக்கு ஐயோ கேடு என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த ரத்தத்தில் என்னோடு பங்கேற்பவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொல்கின்றார். அப்போது யூதாஸ் மற்றவர்களெல்லாம் நானா நானா கேட்கும் போது இவங்க சொல்வார், ரபி நானா, நீ செய்ய வேண்டியதை செய். என்ன துணிச்சல் பாருங்க இயேசுவே, நீ செய்ய வேண்டியதை செய் என்று அனுப்புகின்றார். அதன் பிறகு இன்னொரு காட்சியிலே ஆண்டவர் தன் பாடுதலை பற்றி சொல்கின்ற போது பேதுரு சொல்வார், உம்மோடு நாங்களும் சாக தயார், உங்களை நாங்கள் சாக விட மாட்டோம். ஆண்டவர் சொல்வார், போ அப்பாலே சாத்தானே, கடவுளுடைய திருவுளத்தை தான் நான் நிறைவேற்ற வந்தேன், கடவுளுடைய திருவுளத்துக்கு இடராக நீ வருகின்றாய் என்று விரட்டி அடித்தார். அதே பேதுருவை பார்த்து சொல்வார், நீ என்னை மும்முறை கோழிக்கு முன் மும்முறை என்னை மறுதலிப்பார் அப்படின்னு சொன்னார். நான் ஒரு காலமும் செய்ய மாட்டேன். அடுத்த ஒரு கூட்டம் யாரு? சீடர்கள். இந்த படிக்கிறோம். தெசமனியில போய் ஆண்டவர் வேதனையோடு தன் கஷ்டங்களை எல்லாம் தந்தையாகிய இறைவனிடத்தில் வேண்டுகின்றார். இந்த துன்பக்கலம் என்னை விட்டு அகற்றட்டும், ஆனால் என் விருப்பம் அன்று உன் விருப்பப்படியே ஆகட்டும் என்று தன்னை கையளிக்கின்ற ஒரு காட்சி. இந்த துன்பமான கஷ்டமான சூழ்நிலையில இந்த 3 சீடர்கள் தூங்கி இருக்கிறாங்க. என்னோடு ஒரு மணி நேரம் உங்களால் விழித்திருக்க முடியாதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். உங்கள் ஆவி வலுவுள்ளது, ஆனால் உடலோ வலுவற்றதாக இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த காட்சிகளை எல்லாம் ஒரு பக்கம் நாம் பார்க்கிறோம். இன்னொரு காட்சி, ஆண்டவர் தன் சீடர்களிடத்தில் சொல்கின்றார், நீங்கள் சென்று இன்னார் வீட்டுக்கு செல்லுங்கள், அந்த வீட்டிலே கழுதை தன் குட்டியோடு, இது மத்திய நற்செய்தியில் மட்டும்தான் இருக்கும். மற்ற நற்செய்தியாளர் கழுதையும் குட்டியும் என்று சொல்வார்கள், சொல்ல மாட்டார்கள், கழுதை என்று சொல்வார்கள். மற்ற நற்செய்தியாளர்கள் எல்லோருமே பாடுகளை பற்றி விவரமாக எழுதியிருப்பார்கள். ஏனென்றால் இயேசு இறந்த பிறகு எழுதப்பட்டதெல்லாம் பாடுகளை பற்றிய செய்திகள் தான். அதன் பிறகுதான் இயேசுவின் பிறப்பு, அவர் செய்த புதுமைகள் எல்லாம் எழுதப்பட்டது. தொடக்கத்திலே அவர்கள் கண் முன்னால் இருந்தது இயேசுப்பட்ட பாடுகள். இந்த இயேசுப்பட்ட பாடுகள், இந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் தானாக விரும்பி ஏற்றுக்கொண்டு எருசலேம் செல்லுகின்ற அந்த பயணத்தை அவராகவே முடிவு செய்கின்றார். எனவே சொல்கின்றார், அங்கு ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் இருக்கும், அதை அழைத்து வாருங்கள். இது என்ன அடையாளம்? கழுதை கழுதை குட்டி 2 விதமான அடையாளத்தை மலை வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று, ஆண்டவர் குட்டியாக அந்த பாடுகளை அனுபவிக்க செல்கின்றார், உடன் இருப்பாளராக தந்தையாக இறைவன் அந்த பாடுகளில் ஆண்டவரோடு இருக்கின்றார் என்கின்றும், அதே போல் நாம் பாடுகள் படுகின்ற போது, நம் துன்பத்தை இருக்கின்ற போது ஆண்டவர் நம்மோடு பயணிக்கின்றார் என்பதன் வெளிப்பாடுதான் கழுதையும் கழுதை குட்டி. இரண்டாவது வெளிப்பாடாக அவர் சொல்வது, கழுதை என்பது ஒரு அமைதியானது, பொறுமையானது. அந்த அமைதியும் பொறுமையும் நிறைந்த கழுதை ஆண்டவரை சுட்டி காட்டுகின்றது. ஒரு அமைதியானவர், ஒரு பொறுமையானவர், ஒரு சாட்சிக்குரியவர். இதுதான் இன்றைய 2ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம். பவுலடிகளார் எழுதுகின்ற போது, ஆண்டவர் விண்ணில் இருந்தார், நம் மீது இறைவன் தந்தையாக இறைவன் கொண்டிருந்த அன்பினால் அவர் விண்ணில் இருந்து மண்ணிற்கு அனுப்ப
தாழ்த்தி கொண்டு கீழே இறங்கினார் என்று சொல்வார். இந்த கீழே இறங்குதல் என்பது ஒரு ஏற்றத்திற்கான பணி. ஆண்டவர் இந்த பாடுகளை பட்டு கீழ்ப்படிந்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் இன்னுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராக உயர்த்தப்பட்டார். இந்த இரண்டு மனுகளையும் இந்த 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, இந்த பாடுகள் இந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் தானாகவே தேர்ந்தெடுக்கின்றார். அப்பொழுது ஆண்டவரால் பலன் பெற்றவர்கள் மகிழ்ச்சி வருகிறார்கள். இதற்காக இவர் ஒரு புரட்சி ஏற்படுத்துவார், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார், ஒரு அரசராக வருவார் என்று ஆசைப்பட்டு பெருந்திரளான மக்கள் ஆண்டவர் முன்னால் வந்து ஓசானா யூதரின் அரசர் வாழ என்று புகழ்ந்து வாடி அந்த பவனியில் செல்கிறார்கள். இப்ப நான் பல மனங்களை காட்டியிருக்கிறேன். இந்த மனநிலை ஓசானா என்று பாடிய அந்த மக்கள் கொடுக்கப்பட்ட மனநிலை, இயேசுவோடு உண்டு மகிழ்ந்த சீடர்கள் மூவரின் மனநிலை, யூதாஸ், பேதுரு, மற்ற சீடர்கள், இந்த மனநிலை ஒரு பக்கம். அடுத்ததாக உள்ளே செல்கின்ற போது இந்த கதையாளர்களே பிலாத்துவின் மனைவி மிக முக்கியமான பாத்திரத்தில் அங்கு வடிக்கிறார்கள். சரி, இந்த பாடல்கள் நிகழ்வை நாம் இன்னும் ஆழமாக சிந்திப்போம். இயேசு அழைத்து செல்லப்படுகின்றார். இந்த அழைத்து செல்லப்படுகின்ற பகுதியானது கிழக்கு பக்கமாக அவர் எருசலேமிலே நுழைந்தார் என்று பார்க்கின்றோம். கிழக்குக்கு எதிர்பக்கமாக மேற்கு பக்கத்தில் இருந்து இன்னொரு படை வருகின்றது. இவர் வருவது எதற்காக என்றால், தன் பாடுகளை தானே முடிவு செய்து தன்னை ஆண்டவர் தந்தையாக இறைவனுக்கு கையளிக்க அவர் சிலுவை சாவை ஏற்பதற்காக வருகின்றார். ஆனால் மக்களின் மனநிலை அவர் அரசராக போகின்றார் என்ற மனநிலையிலே அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஆனால் எதிர்புறமாக வருவது எப்படி என்றால், பிலாத்து வருகின்றார். இந்த பிலாத்து எதற்காக வருகின்றார் என்றால், பாஸ்கா விழாவின் போது ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடும், அதை நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக குதிரையும் படை வீரர்களையும் கொண்ட ஒரு படையாக வருகின்றார். 2 விதமான காட்சியை பார்க்கிறோம். அது அடக்கி ஆள்வதற்கும் நொறுக்குவதற்கும் தங்களுடைய அரசை நிலைநாட்டுவதற்கு வருகின்றது. இங்கு வருகின்ற அரசர் அமைதி, போர் கருவிகள் இல்லை, ஆனால் ஒரு புரட்சி வெடிக்கப் போகின்றது. இது 2 காட்சிகள். இந்த 2 காட்சி ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கிற நேரத்தில் இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? எருசலேமுக்கு போய் ஆண்டவரை விட்டுட்டு ஓடி போறாங்க. எனக்கெல்லாம் தெரிந்தாங்க வந்துட்டான், இனி வேற மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்க போகுது என்பதை கண்டுணர்ந்த மக்கள் ஓடி போகிறார்கள். இதான் மனநிலை. இக்கட்டான சூழ்நிலையில ஆண்டவரோடு இருந்தோமா? இக்கட்டான சூழ்நிலையில உன் நண்பர் கூட இருந்தீர்களா? இக்கட்டான சூழ்நிலையில உன் குடும்பத்தோடு நீ இறுதியா ஓடி போயிட்டியா? இக்கட்டான சூழ்நிலையில உங்க தாத்தா பாட்டியை நீ பார்த்துக்கிட்டியா? இல்ல அவங்க முதலீட்டு விட்டு நீ பணம் சம்பாதிக்க ஓடி போயிட்டியா? இக்கட்டான சூழ்நிலையில நீ யாரு? நீ என்னவா இருக்கிற? உனக்கு எது முக்கியமா இருக்குது? உன்னுடைய குணாதிசயங்கள் எப்படி வெளிப்படுது? அதுதான் முக்கியம். இங்க இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இஸ்ராயேல் ஓசானா போகிற மக்கள் அவரை விட்டு போகிறார்கள். சிலர் மட்டும்தான் இருக்கிறார்கள். என்ன நடக்குது? ஆண்டவர் இஸ்மன் கொடுத்து போறாரு, கைது செய்யப்படுகிறார். என்ன நடக்குது? யார் ஆண்டவரோடு இருந்தாலோ, யார் ஆண்டவரோடு பணத்தை கையாண்டவரோ, யார் ஆண்டவர்கள் எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டவரோ, அப்படிப்பட்ட இந்த யூதாஸ் 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவரை கட்டி கொடுத்தார். அதான் ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஷாக். என் கூட இருந்தாங்க, இப்படி வாழ்ந்தாங்க, இவரை நம்பி நான் எல்லா பொறுப்பையும் கொடுத்தேன், கடைசியை காட்டி கொடுத்தாங்க. நம்ம மத்தியில காட்டி கொடுக்கின்ற யூதாஸ் இவன் என் பிள்ளை, என்னை பார்த்துக்குவான், கடைசியில என்ன காட்டி கொடுத்துட்டான். எனக்கு எதிராக போய் சாட்சி சொன்னான். அந்த சொத்தை பறிப்பதற்காக எனக்கு எதிராக நிற்கிறான். என் மகனை நான் ஏன் பெற்றேன், எதுக்காக பெற்றேன்? வேதனைப்படுகின்ற தாய்மார்கள் தந்தையர் இருக்கிறார்கள்.
நம்பி நான் மட்டும் காசு கொடுத்தேன், இன்னைக்கு காசே வாங்கலன்னு சொல்லி என்னை காட்டி கொடுத்துட்டான், என்னை அவமானப்படுத்திட்டான், என் குடும்பத்துக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டான். யூதாசுக்கு ஏறாது. யூதாசுகள் பெரிய கொண்டுதான் இருக்கிறார்கள். நாட்டை காட்டி கொடுக்கிற யூதாசுகள் இருக்கிறார்கள். இலங்கையில் நடந்த போரிலே அந்த போர் தோல்வியுறுவதற்கு காட்டி கொடுக்கப்பட்ட கருணாகாரர்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கின்ற அந்த காட்டி கொடுக்கின்ற அந்த பண்பு, உடன் இருப்பவன் நம்பி இருப்பவன் காட்டி கொடுக்கின்றான். இது ஒரு விதமான மனநிலை நம்மிடம் இருக்கின்றது. அடுத்ததாக வருகின்றோம், இயேசு கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்ட போது அத்தனை சீடர்களும் ஓடி போனார்கள். ஆபத்து நேரத்தில் நாம் துணை நிற்கணும், பக்கத்தில் நிற்கணும். ஆபத்து வருகின்ற போது நம்ம எங்க நிற்கிறோம்? நம்ம முக்கியம் நம்ம நினைச்சு ஓடி போகிறோம். நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வருது, இந்த பங்குக்கு ஒரு ஆபத்து வருது, அல்லது இந்த ஆலயத்துக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா, ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னு நினைச்சிருக்க நம்ம எங்க இருப்போம்? என் வேலை பதி போயிடும், என் சொத்தை அபகரிச்சிருவாங்க, என்னை மிரட்டிடுவாங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னு நம்ம நிற்கிறோமா? இல்ல எல்லாம் போயிடுமே, நான் ஓடி போறேன். பெரும்பான்மையான சமயங்களில் நாம் ஓடி போகிறோம். அப்ப அந்த சீடர்கள் ஓடி போனது ஆண்டவருக்கு வேதனை என்றால், ஆண்டவருக்கு சாட்சியம் சொல்ல வேண்டிய நாம் ஞானஸ்நானம் பெற்றதால் நாம் ஓடி போகிறோமே. ஒரு ஆபத்து வருகின்ற போது இயேசுவுக்கு சாட்சி சொல்ல வேண்டிய நேரத்திலே அல்லது வேதகாலம் வருகின்ற போது நாம் ஆண்டவரோடு நிற்க போகின்றோமா, இல்லை ஓடி போக போகிறோமா? அடுத்த கேள்வி அதுதான். இதற்கு ஓடி போனார். அதற்கு அடுத்த காட்சி, ஆண்டவர் சிலுவைக்கு தீர்ப்பிட அழைத்து செல்லப்படுகிறார். அப்பொழுது பிலாத்து அவர் மீது ஒரு குற்றத்தையும் பார்க்கவில்லை. அந்த விசாரணையிலே ஆண்டவர் மௌனமாக நிற்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பிலாத்தின் மனதின் கனவில் எச்சரிக்கப்படுகிறார், குற்றவாளி அல்ல, இவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று. அதை போய் பிலாத்து துணிச்சலாக சொன்ன ஒரே பெண், குற்றவாளி அல்ல என்று சொன்ன ஒரே பெண், யாருமே சொல்லல. சீடர்கள் கூட போய் போராடல, ஆனால் அந்த பெண் மட்டும்தான் சொன்னார். ஆனால் குற்றம் கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் பொய் சாட்சிகளை அவருக்கு எதிராக உருவாக்குகிறார்கள். அந்த சாட்சிகளை கொண்டு அவருக்கு தீர்ப்பிடுகிறார்கள், அவரை சாட்டையால் அடிக்கிறார்கள். அப்ப அந்த பொய் சாட்சி யார்? நம்ம பொய் சாட்சி பண்ணுறோம். எத்தனை இடத்துல பொய் சாட்சி பண்ணுறோம்? உண்மையா நம்ம என்ன இருக்குமா? கோர்ட்டில் உண்மையா நிற்கிறோமா? ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையான வார்த்தையா நம்ம வாயிலிருந்து வருதா? பொய் சாட்சிகள் வேறாது. அந்த பொய் சாட்சியால் இயேசுவுக்கு என்ன நடந்துச்சு? கசையல், காலில் விழுதல், தலையை முன்மூடி சுட்டப்படுதல். இயேசுவை கசையாடியால் யார் நினைச்சா? நான். இயேசுக்கு முன்மூடி சுட்டினது யாரு? நான் முன்மூடி சுட்டினேன். ஆக நான் செய்கின்ற ஒவ்வொரு பிழையும் இன்று அதுதான் சுட்டி காட்டுகின்றது. பிறருக்கு எதிராக நாம் சொன்ன ஒவ்வொரு பொய் சாட்சியும், பிறரை ஆபத்தை நாம் கொண்டு சென்றதும், பிறரை பற்றி நாம் இழிவாக பேசியதும், பிறரை அவமானப்படுத்தியதும், பிறரை பற்றி எல்லாரும் கொள்ளாததெல்லாம் நாம் சொல்லுகின்ற போதெல்லாம் நாம் போய் சாட்சி இயேசுவை கசையால் அடித்துக் கொண்டிருக்கின்றோம், இயேசுவுக்கு முன்னிலை சுற்றிக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் நாம் கட்டான சூழ்நிலையிலே இப்படிதான் இருக்கிறோம். அடுத்த ஒரு காட்சி, பேதுரு இயேசு அடிச்சுட்டார். அதுக்கு அடுத்ததாக அங்கு பணிப்பெண் முன்னால இயேசுவோடு 3 வருஷம் எனக்கு அடுத்து நீதாண்டா, நீ ஒரு பாறை என்று ஆண்டவர் சொன்னவர். ஆனால் அந்த பிலாத்து என்ன செய்கின்றார்? கடைசியாக இந்த நேரத்தில் அவரை எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு தெரியும், நீ இயேசு ஏற்றுக்கிட்டியா அப்படின்னு வேதகராமன் வந்தா, ஐயோ இயேசு அது எனக்கு தெரியாது, பைபிளா எனக்கு தெரியாது, ஓடி உயிருக்கு பயந்தவர்கள். ஆனால் பிறகு சகோதரர்கள் சொல்வார்கள், இயேசு நமக்காக பாடுபட்டார், எனவே நமக்கெல்லாம் துன்பமில்லை என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு தன் தாய் தந்தையை விட்டு தன் உயிரையும் பெரிதாக கருதாமல் அவன் என்னை பின் செல்ல வேண்டும். இப்ப இயேசுவை பின் செல்வது என்பது உயிரை விட மேலானது. இயேசுவை உயிரை விட மேலானதுன்னா பேதுரு போல நான் எனக்கு தெரியவே
கடைசியாக பார்க்கிறோம். அவ்வளோ புதுமைகளை செய்தார், நோயாளிகளை குணமாக்கினார், இறந்தவர்களை எழுந்து வர செய்தார். இப்படியெல்லாம் செய்த மக்கள் ஆண்டவர்கள் பெரிய அரசராக நினைத்தார்கள். அந்த பவனியிலே ஓசானா என்று வாழ்ந்தார்கள். யூதரின் அரசர் வாழ் என்று சொன்னார்கள். பரபாஸ் வேண்டுமா இயேசு வேண்டுமா என்று நிற்கின்ற போது இயேசுவை பார்த்து இவரை சிலுவையில் அறையுங்கள், இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று குரல் கொடுத்த மக்கள் யாரு? ஒரு ஆபத்து வந்த போது தங்களை காப்பாற்றிக் கொள்ள ஒரு திருடன், ஒரு கொள்ளைக்காரனையே விடுதலை செய்து இயேசுவை சிலுவையில் அறைய சொன்ன ஒரு கூட்டம். இந்த கூட்ட மனநிலை நமக்கு இருக்குது. இந்த கூட்ட மனநிலைனாக்க ஒரு தப்பு நடக்குதுனாக்க எல்லாரும் அந்த தப்பு பக்கம்னா நல்லவனா இருக்கு, நீயும் கிறிஸ்துவனா அந்த தப்பு பக்கம் போய் நின்றுக்கிறது. ஏன்னா நமக்கு ஆபத்து வரக்கூடாது, நமக்கு ஆபத்து வரக்கூடாது. ஏன்னா அந்த கூட்டத்தோடு சேர்ந்து ஒழிக ஒழிக என்று கூட்டம் சொல்வது போல் நாமும் ஒழிக ஒழிக சொல்ல காத்திருக்கிறோம். இந்த மனநிலையில இயேசுடைய மனநிலை பார்க்கணும். எல்லாருமே கைவிட்டாங்க. மக்கள் கைவிட்டாங்க, சிலர் கைவிட்டாங்க, உடனே கைவிட்டாங்க, எல்லாரும் கைவிட்டாங்க. கடைசியா தந்தையாக இறைவன் கைவிட்டாரா என்று ஏக்கத்தோடு பாடுகிறார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? எல்லாரும் இருக்காங்க, நீ என்ன திட்டியா? ஆனால் ஆண்டவர் அவரோடு இருந்தார். அதான் அந்த 2 கழுதைகள். ஆண்டவர் அவரோடு பயணித்தார், அவரோடு அந்த சிலுவையில் அறையப்பட ஆண்டவர் பிரதியாக இருந்தார். அதனால்தான் அந்த வலிமை பெற்றவராய் சிலுவையை சுமந்து சென்று ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். அறையப்படுகின்ற போது தன் லட்சியத்தில் ஒரு துளி கூட ஓடிவிட்டது. இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு வேதனை, இத்தனை சாட்டை அடிகள், முன்முடி சுட்டுதல், அவமானங்கள் எல்லாத்தையும் தாங்கிட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். தந்தையாக இறைவனுக்கு கீழ்ப்படிந்தார். நாமெல்லாம் தந்தையாக இறைவனுக்கு கீழ்ப்படுகிறோமா? ஞானஸ்நானத்தில் நம்ம ஞானஸ்நானம் வாங்கணுமே. என்ன அர்த்தம்? என்ன? கிறிஸ்துவ வேதத்திலே ஊறி அந்த கிறிஸ்துவ சட்ட விதிகளை கடைபிடித்து ஞாயிறு தோறும் திருப்பலிக்கு வந்து உண்மையும் நீதியும் நேர்மையுமாய் வாழ்ந்து நாம் கிறிஸ்துவனாய் வாழ அழைக்கப்பட்டு நாம் கடைசி வரையில் அது உறுதியாக இருந்து அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அந்த கிறிஸ்துவத்தை விட்டுவிட்டு எத்தனை இழிவான செயல்கள், எத்தனை அசிங்கமான செயல்கள், கிறிஸ்துவத்துக்கு எதிரான செயல்கள், மூட நம்பிக்கைகள், குறி சொல்லுதல் எல்லாத்தையும் நான் யார்? நம்ம யாரு? கேள்வி கேட்கணும். நம்ம தேர்வு. நான் உண்மையா கிறிஸ்துவனா? நான் உண்மையா இயேசுவை பின்பற்றுகின்றனா? இயேசு கடைசி நிமிஷம் வரை தந்தையாக கடவுள் விருப்பத்தை நிறைவேற்ற சிலுவையிலே சென்று கொண்டு என்ன சொன்னார்? ஆண்டவரே, என்னை உன் கையில் ஒப்படைக்கிறேன், என் ஆவியை உன் கையில் ஒப்படைக்கிறேன் என்று தலை சாய்த்தார். தந்தையுடைய கையில் தன்னையே ஒப்புக்கொடுத்தார். நம்ம முழுசா கடவுள் ஒப்புக்கொள்கிறோமா? முழுசா ஆண்டவருக்காக இருக்குமா? இந்த ஞானஸ்நானம் பெற்ற அமலோடு இயேசுக்காக வாழ்கிறோமா? இல்லை. அதான் உண்மை. ஒரு ஆபத்து வந்த நேரத்தில் எல்லாம் இயேசுவை கைவிட்டு ஓடி போய் மறுதளித்த ஒரு கூட்டம், ஒழிக என்று கூட்டம். இந்த பாடுகள் வாழ நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. நாம் இயேசுவுக்காக நிற்க அழைக்கின்றது. இயேசுவின் பாடுகளில் நம்மை இணைத்துக் கொள்ள அழைக்கின்றது. இந்த பாடுகள் வழியாக, சிலுவை வழியாக தான் நாம் மகிமை பெற போகிறோம். அந்த மகிமையை பெற அழைக்கின்றது. எனவே இந்த பாடுகள் வாரத்திலே நாம் இயேசுவோடு இருக்க நாம் முடிவு செய்வோம். அவர் பின்னால் நாம் சென்றோம். ஓடி போக மாட்டோம், காட்சி கொடுக்க மாட்டோம், மறுதளிக்க மாட்டோம். நான் இயேசுவுக்கு சாட்சியாக வழங்குவேன். எது நடந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும், I belong to Jesus. No turning back. No turning back. இயேசுவின் சிலுவை முன்னால், நானும் பின்னால். No turning back. இந்த முடிவை எடுக்க ஆண்டவர் இந்த நாளில் அழைக்கிறார். இயேசுவோடு இருப்போம், இயேசுவோடு பாடுகளை கண்டு கொள்வோம், இயேசுக்காக உயிர் கொடுப்போம். அதுவே விண்ணகத்தில் நம்மை கற்க